ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே என் தம்பி சமையல் ஆரம்பிச்சிட்டான். ஃபோன் பண்ணி இப்போ தான் கூப்பிட்டானுங்க. போயிட்டு என்னன்ட்டு சமைக்கிறதுக்கு வேறு கூப்பிட்றானுங்க. அன்றைக்கி வேறு பெப்பர் சிக்கன் பண்ணனா நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. போயிட்டு சமைச்சு கொடுத்துட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னன்ட்டு பார்த்துட்டு வருவோம். வாங்க போ. ஏய், என்னடா வரத்துக்குள்ளார ஆரம்பிச்சிட்டிங்களா எல்லாரும்? ரைட், சூப்பர். வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரட்டா எடுத்துட்டு வாயா. பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? ஐயோ, வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபையிங். சும்மாறா. தண்ணி லைட்டா ஊத்திட்டு அதுல இதெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அதையும் கட் பண்ணி போடு. ஏய் தண்ணிடா செஞ்சுட்டு கழுவி வச்சிட்டு போறேன்னா பொச்சை புரியல. தண்ணி குடுறா. கெஸ்டா டீல் பண்ணடா. கெஸ்டா தண்ணி குடுறா. கீழ இருக்கு மொல்லடா. நல்லா பாக்கணும் நினைக்கிறேன் நம்மள. நல்லகறத வலிஸ்தான் போட. இஞ்சி பூண்டுலாம் கடையில வாங்கிட்டு வச்சிருக்கலாம்லங்க. அது ஒரு கண்டென்ட் இல்ல. இஞ்சி இல்ல. இல்ல திம்பளதான் இருக்கணும். தேவைப்படுறப்பதான் வேகத்தை காட்டி ஒட்டி ஒட்டி போடணும். தாய் தூங்கி விட்டார்கள். இல்ல எல்லாம் பண்ணி அடுத்து தெரியல. அம்மா அடுத்து தெரியலம்மா. தண்ணி கலந்து ஊத்துறா. என்ன சொன்னீங்க? எதுக்கு இத்தனை பாக்கெட் போடுறீங்க? டேய் அடிச்சு நவுத்தலாம் விட. ஏய் 1 கிலோ கறிடா. பாத்துல விடுறா. ஏய், நான் 1/2 கிலோ போட்டு இவ்வளவு ரெண்டா போட்டேன். 1/2 கிலோ கறி நீ போடுவா. இன்னைக்கு டேஸ்ட் மட்டும் பாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு நீ 1 கிலோடா. நான் வேணா சமைச்சு கொடுத்தா பெப்பர் சிக்கன். அதுக்கு மேல அதுக்கு போய் பெப்பர் சிக்கன் பண்ண போறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாய் போட்டு வேலை பண்ணி போயிடலாம். மிளகாயை மட்டும் அப்படி மேலே போய் எடுத்துட்டோம்னு போதும். கலர் மாதிரி தான் இருக்குது. அதுக்குலாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். வெங்காயம்லாம் வதங்கி அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு விடும். வெங்காயம் வந்து வெங்காயம் வதங்குறதுனா பொன்னிறமா வரதுதான். கோல்டன் ப்ரௌன் கலர் அதெல்லாம் வந்துருச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. யாராவ கிட்ட போய் உட்கார்ந்து பார்க்கறாங்க. இன்னைக்கு ரெடி ஆயிட்டு என்ன திடீர்னு சிக்கன் செய்றீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அத எடிட்டிங்ல பாத்துறோம். போர் எடுத்துட்டு நைட் சமைச்சு சாப்பிடலாம். இல்ல போர் அடிச்சு திடீர்னு சமைச்சு அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? அஞ்சு நிலத்துல பார்த்து சுத்திட்டு இருக்க. அஞ்சு நிலத்துல கேமரா பார்த்துலாம் பேச மாட்டேன். ஆர்டிஸ்ட் கரெக்டா யாருக்கிட்ட தெரியும். நான் மட்டும் எனக்கா ஏதோ தக்காளி வணங்குறது எங்க அம்மாவே தக்காளி பச்சி ஊத்தி விட்டு பரவாயில்ல போட்டு அடிச்சு விடலாம். என்ன பண்றது? ஏதாவது பண்ணினா வேட்டி ஊத்து. டேய் என்னடா பண்ணற? என்னமோ பண்ற, போய் சொல்லடா. ப்ரோ சிக்கன் கழுவி வச்சா? ஏய் இருடா. சுலபி போறடா. அதுக்கப்புறம் இல்ல இப்பதான் போடணும். அதான்டா பொண்ணு முளப்பிடலாம். என்னடா பண்ணிர முடியும்? நம்ம டேஸ்ட் மட்டும் பாரு. யாரா இவ்வளவு மிளகா போட்டீங்க? விதையெல்லாம் எடுத்தீங்களா? எடுத்து தான்டா போறோம். என்ன தெரியும் நான் போறேன். டேய் சிக்கன் மசாலா I was cornered. I was helpless. நீ தானே அந்த மட்டன் மசாலா அந்த சம்மந்தமே இல்ல. எல்லாம் இருக்கிற எல்லாம் மசாலா எல்லாம் போடுறது தான்டா. அதான் சாப்பிட்டு வாங்கிட்டு வரல. நல்லா வெட்டப்படி போட்டு சிக்கன் செஞ்சுக்கிறேன். நான் போட்டேன். போட்டா?
கொஞ்சமா போடுறா. லைட் சாரல் மாதிரி அப்படி போடு. சாம்பார் தூள்றா. சக்தி மசாலா ஆடு இல்ல. என்ன ஸ்பான்சர் யாரும் பண்ணல. மிளகாய் தூக்கம் கொஞ்சமா அப்ளை பண்ணுவோம். போதும். என்ன நீ மட்டும் தனியா போடுற? பாட்னர் தனியா போட்டு மல்லித்தூள். சிக்கன் இருக்குடா, சரியா போயிடா. மல்லித்தூளே போதும், சிக்கன் மசாலா போட்டாச்சு. சிக்கனுக்கு சிக்கன் மசாலா தான்டா போட்டாச்சுடா. Hey, everybody. டேய் அது போட்டாச்சுடா ஆல்ரெடி. போட்டாச்சுடா. டேய் ஓவர் நெடியா இருக்குது. அந்த ஃபேனை போட்டு விடுங்க. போட்டுடா. ஆல்ரெடி ஓடிட்டே இருக்கு. போட்டுட்டே இருக்கு. அப்பவே நெடியா லைட்டா தண்ணி. லைட்டா தண்ணி ஊத்து. நிறைய ஊத்தி போடல, செத்துறோம். அது தெரியுதுடா. தெரியுது, நான் தான் சிம்ல வச்சேன். நீங்க எல்லாத்தையும் போட்டு அதிகமா விட தற்குறி. தற்குறி தண்ணி இல்லடா, அடி தீஞ்சு பிடிச்சிட்டா. போயிருக்கு. இப்பதான் இதெல்லாம் பிடிக்காது. தண்ணி கொஞ்சம் இன்னும் ஊத்துடா. போதும். சிக்கன் எடுத்துக்கலையா? வெரி குட். தயிர் லெமன் இருக்கு, கட் பண்ணி குடிட்டு. கழுவிட்டே இல்லையா? அவ்வளவுதான். இதுக்கு மேல போட்டு போடு. கறியை போட்டு திண்டி லைட்டா அப்படியே சொல்றா ஜானே. சிக்கன் தயிர் தைரா. போறோம் வயிறு. இன்னும் கொஞ்சம் சின்னதாவது வெட்ட சொல்லிருக்கலாம். இன்னத்துக்கு ஏத்துற உங்களுக்கு சில்லி சிக்கன் அதெல்லாம் நாங்க நினைச்ச எல்லாமே சொந்த ஊர்ல இருந்துட்டு இது வாங்க முடியலன்னா நம்ம தான் நாண்டுகிட்டு சாவலாம். எல்லாம் அங்காளி நாட்டுக்கோழி வச்சிருந்தானா கூட எடுத்து நேரம் வெட்டி நொட்டி குடி. நாட்டுக்கோழி முருகேசனா நொட்டிக்கிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுச்சுன்னா எடுத்து வைக்க முடியாது. மேக் அதெல்லாம் என்னோட வேலையே இல்ல. தான் லைட்டா சால்ட் போட உப்பு போடாதான் சமைச்சிட்டு இருந்தீங்களா? இன்னும் தண்ணி கொஞ்சம் ஊத்துனடா. இரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு பிஞ்ச் உப்பு, வெங்காயம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி போட்டா? போன தடவை இது கல்லுப்பு எடுத்து போடுறா. கல்லுப்பா. உப்பு போடலையா? இன்னும் கொஞ்சம் போடணும். உப்பு போட்டே இல்லையா? உப்பு போடல, கல்லுப்பு எடுத்து மல்லித்தூள் நிறைய கொடுக்குது. போதும். போடு. அடிச்சு நவுத்து. கொஞ்சமா சிங்கிற மாதிரி இருக்குமா? போதும். கிண்டிட்டு கடையிட்டு கடைசியா லைட்டா தண்ணி ஊத்தி கீழே பார்க்கவும். ஓகே தண்ணி தான் ஒரு சொம்பு தண்ணி. அன்னைக்கு நான் செஞ்சேன் கறிய வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு பிறகு ஓரளவு கலரா இருக்குதா? நான் கலர் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த இது மட்டும் சரியா வரையா? சிம்மில் வைக்கணும். போட்டுக்கலாம் சிம்மில் வைக்கணும். தக்காளி பச்சடி. போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டா வேகமாக கிட்டா. ஃபுல் ஸ்பீட்ல வை. ஃபுல் ஸ்பீட் அஹெட். எதுக்கு தீஞ்சு போய் எல்லாத்தையும் A few minutes later. நிறுத்தி வைக்கலாம். 5 minutes later. 1 கிலோ கறி அவ்வளவுதான் பண்ணணும். பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் சிக்கன் டைம் லாப்ஸ்னு நினைக்கிறேன் தம்பி. நீ என்ன நினைக்கிற? அப்படியே பெப்பர் போடுறதெல்லாம் பெப்பர் சிக்கன் கிடையாது. எல்லாம் எப்படா இந்த கடவுளுக்கே இருக்காரு. கடவுள் எதுக்குள்ள இங்க வராரு? என்ன இருக்கா? நியாயமா அது கோரியண்டர் லீஃப். அதெல்லாம் இல்ல. கோரியண்டர்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வெச்சிட்டு வா. மல்லித்தூள். மல்லித்தூள் இல்லடா, மல்லித்தூள் எல்லடா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. கோரியண்டர் பவுடர் என்னது? என்ன பண்ண போறா? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா? கொத்தமல்லி தூள் இல்லன்னு சொல்லி கொதி. கொஞ்சம் பூண்டு பொடி போட வேண்டியது. என்னன்னா நிலவு மோசடி. என்னது? நிலவு இல்ல தம்பி, நிலவு வருது. எல்லாம் ஒரே ரெண்டு கேக்குறேன். சரி ரெடியா இருக்கு. நம்ம எடுத்து தின்னு பார்த்தா ஒரு பீஸ். ஸ்பூன்ல வெட்டினா வெட்டணும். இப்படிதான் வெங்கடேஷ் பட் சொல்லி தந்தாரு. மேனேஜர் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க சார். நீ செத்தவன். நீங்க அந்த சேனல் எல்லாம் ஆகவே இல்ல. எடுத்து சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டா இருக்கு. அப்புறம் அப்படிதான் ஆனா இன்னும் கொஞ்சம் இன்னும் விட்டா ரப்பர் ஆட்டம் தான் போகும். ரப்பரான இல்ல. அப்பவே சொன்ன தண்ணி கம்மியா ஊத்தலாம். சாப்பிடிச்சிருவேன். நான் சொன்னதுல நீங்க தான் Recap. இருந்தீங்க. தண்ணி ரிவ்யூ
ரிவ்யூ. சாலா நீ யாருடா? இது அப்படியே வடிகட்டணும்னா சூப் ஆயிரும். சாப்பாடுலாம் அப்படிதான் கை போடுறா. குழம்பு ஊற்றி குழம்புல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை இது பண்ணோம்னா அது இது சூப்பு. நாட்டுக்கோழி சூப். நாட்டுக்கோழி சுட்டிக்குவேன். அதை வச்சு வைடா. அதில் ஒரு 2 பீஸ் அப்படி நசுக்கி போட்டோம்னா சூப்புடா. எங்கடா அந்த கரண்டி? இதான் கரண்டி வச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அது அப்படியே போடக்கூடாது, நசுக்கி போடணும். நாட்டுக்கோழி சூப்பே. எல்லாரும் வாங்க. அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து அவ்வளோதான்டா, போதும்டா. இறக்கணும்னா அந்த தண்ணியா இருக்கிறது சுண்டி போயிடும். சுண்டி மோதிரம்னு பேர் வச்சிருவாங்க. ஓகே, ஆஃப் த மோட்டர். கமகமன்னு சிக்கன் குழம்பு ரெடி. நான் வேகல ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு எனக்கு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா ரிவ்யூ சொல்றேன், நல்லா இல்லைன்னு சொல்றேன் என்னன்ட்டு பார்த்துட்டு. ஓகே. ஆரம்பிக்கலாங்களா? மலைச்சாரல் மாதிரி தெளிச்சு விட்டுருவோம். நல்ல தெளிக்குது ஜான். சதக் சதக் கோ கோ கோ. நிறுத்துடா. ஓகே. போதும்டா. ஓகே गाइस. ஓகே. டேஸ்ட் பார்க்கறீங்களா? வந்து டேஸ்ட் பாருங்க. வந்து சூப் டேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது சூப். பேரு தான் சூப்பு. இது பேரு எடுத்து சாப்பிடுறா. எப்படி இருக்குன்னு சொல்றா. மார்பிளஸ். மார்பிளா? அதுதான் எனக்கு மார்பிள் கல்ல திங்கிற மாதிரி இருக்கா? சரி சார், கடைசி சார். நீங்க இப்ப எப்படி பயிர் மாதிரி இருக்கு சரி சரி ஓகே. சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. அந்த பையன் இப்படி தலையாட்ட எனக்கு தெரியும். மேல நல்லா இருக்கு. சரி, ஜெயிச்சிட்டோம். சோத்த போடு. சோறு போடுவோம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனல்